ஹலோ மக்களே, இது 1983 ஜனவரி 1. ஒட்டுமொத்த இந்தியாவுமே நியூ இயரை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த ஒரு டே மறுநாள் காலைல எல்லாருமே டிவியை பார்க்குறாங்க. டிவியை பார்த்த முதல் நியூஸ் 2 பேரை தலையில் கல்லை தூக்கி போட்டு யாரோ ஒரு மிஸ்ட்ரியான மேன் 2 கொலைகளை பண்ணிட்டு போயிருக்கலாம், அதுவும் ஒரே இரவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங். ஏன்னா வருஷத்தோட முதல் நாள் எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. காலைல எழுந்திரிக்கும் போது நிறைய ரெசல்யூஷன் எடுத்து எழுந்துச்சு, அப்பா நமக்கு இதை பார்க்க போகிறோம்டா, இன்னைக்கு இதை செய்ய போகிறோம்டா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஷாக். அதுவும் வேற எங்கேயா இருந்தால் பரவாயில்ல, இந்தியாவோட மெயின் சிட்டியான மும்பையில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. யார் இந்த கொலைகளை பண்ணா, முன்னாடி இருக்கிற ஆள் யாரு, ஸோ அதை பற்றி எனக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் உங்கள் கீர்த்தி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட மெயின் கேரக்டர் யாருன்னா அந்த ஸ்டோன் மேன் அப்படிங்கிறவன் தான். ஸோ ஏன்டா அவனுக்கு ஸ்டோன் மேன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போக போக நீங்களே பார்த்து புரிஞ்சுப்பீங்க. ஸோ அவனுக்கு ஏன் ஸ்டோன் மேன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 1983 ஜனவரி 1 தான் முதல் 2 கொலைகள் நடக்குது. ஸோ நடந்த உடனே இது ஒரு பழித்து இருக்கிற ஒரு கொலை அப்படின்னு நினச்சிக்கிட்டா எல்லாமே நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆனால் இது போக போக எவ்வளோ பேர் சாமான்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களுக்கு தெரியல. ஸோ போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் காலம் போகுது. அடுத்தடுத்த கொலைகள் வருது, அடுத்தடுத்த போலீஸ் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. போயிட்டு கொலை நடந்த இடத்துல போய் பார்த்தாக்க பெருசாக எதுவும் க்ளூ கிடைக்கிறது இல்லை. போய் ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா அங்கே கொலை செய்யப்பட்டனோட பாடி அவருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல்லுனா சாதாரணமாக 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரினால ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு கல், ஒரு 10 கிலோ 20 கிலோ கல்லை தூக்கி அவர் மண்டையில் கொன்று, ஸோ அந்த கல்லை எடுத்து மறைச்சி வைக்க கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் அவன் ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிறதுனால கொன்று கல்லை கூட அதே இடத்துல விட்டுட்டு அப்படியே அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ இப்படியே தொடருது. 1983 ஆரம்பிச்சு 1988 5 வருஷத்துல தொடர்ந்து 13 கொலைகளை பண்றான். ஒட்டுமொத்த மும்பை சிட்டியுமே பயத்துல உறைஞ்சு உட்காந்துருக்கு. குடும்பங்கள் 10 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளில வர்றதே பயம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. ஸோ போலீஸ் இந்த கேஸை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவன் நம்ம யாருன்னு கண்டே பிடிச்சாகணும். ஏன்னா இவன் ஒரு வருஷத்துல 10 கொலைகள் 11 கொலைகள் பண்ணாக்க இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான கேஸா இருக்கும். இவன் பண்ணது 5 வருஷத்துல 13 கொலைகள் அப்படிங்கும்போது இந்த கேஸை ஸ்லோவாக தான் நடத்தி போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொலைக்காரனை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸும் நிறைய இடத்துல போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. போய் மும்பையோட மெயின் ஏர்போர்ட்ல, மெயின் ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் போயிட்டு சஸ்பெக்ட்ஸை பிடிச்சி இந்த கேஸுக்காக விசாரணை பண்றாங்க. ஆனால் சந்தேகப்படுற மாதிரி யாரும் ஒருத்தர் கூட அந்த ஒரு கேஸில் சிக்கவே இல்லை. ஸோ அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 6 மாசங்கள் அந்த ஒரு எதுவுமே நடக்கல. எல்லாருமே அப்பாடா அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள 1989 பிப்ரவரி 1 எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி ஆரம்பிக்குது. பட் ஆனால் இந்த டைம் மும்பையில் இல்லை, கொல்கத்தாவில். எல்லாருக்குமே திரும்ப அந்த ஒரு பதட்டம், திரும்ப அந்த பயம். எங்கேருந்தா ஸ்டார்ட் ஆகுது, யாரு தான்டா இந்த கொலைகள்லாம் பண்றா, ஏன் இந்த போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளோ இவங்களே பண்ற சதிதானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கோபமும் ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம் மும்பையில் நடந்துச்சு, இந்த டைம் கொல்கத்தாவில் நடக்குதுன்னு. ஸோ 2 சைடு இப்போ வந்து பயங்கர ஃபேரில் இருக்காங்க. அடுத்த 6 மாசத்துல 1989 பிப்ரவரி 1 ஆரம்பிச்சவன் அடுத்த 6 மாதங்கள்ல 13 கொலைகளை பண்றான். 13 கொலைகளுமே ஒரே மாதிரி தான். போறான், கள்ளத்துக்கு போறான், கொல்றான், வரான், கல்ல கூட நோத்தி போட மாட்டான். பயங்கர சீரியஸா எடுத்து மும்பை கொல்கத்தா போலீஸ்லாம் ஒன்னா ஜாயின் பண்ணி இந்த ஒரு கொலைகாரனை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவனை எந்த ஒரு சந்தேகத்தின் பேர்லயும் கூட பிடிக்க முடியாது. போறான், கொள்ள எடுத்து போட்டு கொல்றான், வரான். இவ்வளவு கொலைகள் பண்றானே, அவங்க ஃபேமிலியில இருந்து இல்ல அங்க இருந்துலாம் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் கொடுக்கல, யாரும் கண்டுபிடிங்க அப்படின்னா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த ட்விஸ்ட் என்னன்னா, இவன் கொல்லப்பட்ட எல்லாருமே ஹோம்லெஸ் பீப்புள் அண்ட் பெக்கர்ஸ். இந்த வீடு இல்லாம ரோட்டோரத்தில் படுத்துருக்கவங்க, காலையில எழுந்தாக்க பெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வயிற்று பழக்கம் சாப்பிட்ற இந்த மாதிரி பீப்புள்ஸை தான் அவங்க டார்கெட் பண்ணி கொண்டிருக்கான். ஆக்சுவலாக அந்த 6 வருஷத்துல மட்டும் 13 கொலைகளை பண்ணு. 13 கொலையுமே ஒரே மாதிரி கல்லை தூக்கி போட்டு பண்ணு. ஸ்டோன் மேனுங்கிற பேரையும் பிடிக்கிறான். இப்பயுமே டெல்லியில கொல்கத்தாவில் போயிட்டு இந்த ஸ்டோன் மேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாக்க பாதிக்கு பாதி பேர் தெரியாதுன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமான மிஸ்ட்ரி கேஸ் தான் அது. அப்புறம் அடுத்த அந்த 6 மாசம் முடிஞ்சு கேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகி, இல்லை வேற யாரும் கூட பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னாக்க இந்த கேஸ் எடுத்து நடத்திருக்கலாம். பட் ஆனால் இவங்க கேள்வி கேட்க யாரும் வரல, இவங்க சப்போர்ட் யாரும் வரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இந்த கேஸ் அடுத்த 6 மாசத்துலேயே மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொலைகள் சுத்தமா இல்லாமல் போயிடுச்சு. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, எங்கேருந்து முடிஞ்சு சொல்றது எந்த ஒரு எவிடன்ஸ், எந்த ஒரு க்ளூமே இல்லாமல் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த இடத்துல தான் மக்களுக்கு பயங்கரமாக சந்தேகம் வருது. மக்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி ஆஃப் பீப்புள் மட்டும் சொல்றாங்க. ஸோ அதை மட்டும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தியரி ஆஃப் மக்கள் இவங்க என்ன சொல்றாங்கனாக்க, ஆக்சுவலாக அவன் சைக்கோ கில்லர் இருந்தான், உண்மைதான். ஆனால் அவன் மும்பையிலையும் கொல்கத்தாவையும் மாறி மாறிலாம் அவன் கொலை பண்ணல. அவன் கொலை பண்ணினது மும்பையில மட்டும்தான். கொல்கத்தாவில் இருந்தவன் இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவனும் கொலைகளை பண்ண ஆரம்பிச்சான்.
அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே டிசப்பியர் ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு சைக்கோ கொலைகாரனுக்கு பெருசா வந்து திறனா இருக்காது. நமக்கு என்ன தோணுது, நம்ம இப்போ எனக்கு என்ன தோணுதோ அதை தான் அவன் பண்ணுவான். எனக்கு பார்க்குறேன், இவனை பார்க்குறேன், எனக்கு பிடிக்கல, அவனை அடிச்சு நான் கொண்டுடுவான். அந்த கொள்றது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ அப்படிதான் இன்ஸ்பயர் ஆகி கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஒரு பீப்புள் சொல்றாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, பாலிடிக்ஸ் லீடர் பண்ண ஒரு வேலை அப்படிங்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் எதுக்குன்னா பாலிடிக்ஸ் லீடர்ஸ்லாம் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக மும்பை, கொல்கத்தா அப்படிங்கிறதுலாம் இந்தியாவோட ஒரு பெரிய பெரிய ஒரு சிட்டிஸ். ஸோ அங்கே இந்த மாதிரி பெக்கர்ஸ் இருக்காங்க, அங்கே இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னாக்க அங்கே நடக்கிற அரசியல், அந்த அரசியல்வாதிகளை போயிட்டு இந்த பொதுமக்கள் கேள்வி கேட்டக்கூடாது அப்படிங்கிறது. இவங்களே ஒரு தனிப்பட்ட ஆளை செட் பண்ணி போலீஸையும் அவங்க கண்ட்ரோல் எடுத்து இந்த கொலைகளை போயிட்டு விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு இந்த கொலைகளை முடிச்சிருங்க, எங்களுக்கு கேட்க யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி முடிச்சு இந்த கேஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த கேஸ் அப்படியே முடிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ அங்கே மொத்தம் இந்த ஒரு கொலைகள்லாம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை. ஸோ அந்த ஸ்டோன் மேனுங்கிறவன் யாருன்னு தெரியாமையும் போயிடுச்சு. யார் அந்த ஸ்டோன் மேனாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. எனக்கு இவங்க மேலாம் சந்தேகம்ப்பா, ஒருவேளை இப்படி ஒரு தியரி இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தியரி சொன்னா ஸோ அந்த தியரி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதோட உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் ஆக்சர். பாய்.